अस्मद्गुरु परमगुरुर्यतिवरपूर्णो सयामुनङ्गानं पद्माक्षणादशडजित्सेनेशरमारमापतिं वन्दे वन्दे बृन्दावनजलं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवन्ध्यां जयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादे चेत्सूक्ति स्वाधीनपतिकां श्रुतिं विगाहे मुनन्ति तं साधु बृन्दावने स्थितं निरस्सजिं महर्षेवच कृष्ण कृतादरः विगाहे यामुनन्ति तं साधु बृन्दावने स्थितं निरस्तजिम्महस्पर्शे यत्र कृष्ण कृतादरः. இந்த 8வது ஸ்லோகம் இந்த பெருமாள் தொடக்கமான அவிச்சின்ன ஆச்சாரிய சம்பிரதாயத்துல 8வதா வரக்கூடிய ஆளவந்தார பத்தின ஸ்லோகம். இந்த ஆளவந்தார் ஆச்சாரியன் பூர்வத்துல இது பண்ண மணக்கால் நம்பி எப்படி அவர் ஆச்சாரியரானார் ஆளவந்தாருக்கு ஸ்ரீமன் நாதமணிகள் திருப்பேரனாருக்கு அப்படின்னா உய்யக்கொண்டாருக்குதான் ஸ்ரீமன் நாதமணிகள் நியமித்தார். நம்முடைய பேரனுக்கு தகுந்த சமயம் வாய்க்கும் போது இந்த வேதாந்தார்த்தங்கள்லாம் உபதேசிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கு அவருக்கு சமயம் வாய்க்காதனால அவர் தம்முடைய சிஷ்யனான மணக்கால் நம்பியை நியமிச்சார். மணக்கால் நம்பிக்கும் அந்த வாய்ப்பு நேர வாய்க்கல. அதனால அந்த சமயத்தை அந்த வாய்ப்பு அவரே வரும்படி பண்ணிட்டு தான் இதை உபதேசம் பண்ணார். அதனால நாமும் இப்போ இந்த ஆளவந்தாருடைய திவ்ய சரித்திரத்தை கொஞ்சம் நாம தெரிஞ்சுக்கணும். முன்னம் ஆளவந்தார் மணக்கால் நம்பினால என்ன பெற்றார் அப்படின்னு சொன்னா, ஆளவந்தாருக்கு மணக்கால் நம்பி பகவத்கீதையினுடைய அர்த்தத்தை உபதேசம் பண்ணார். ரங்கநாதனை சேவை பண்ணி வச்சார். அதனால இப்படி பண்ணிய அந்த விற்த்தாந்தத்தை நாம அனுசந்திப்போம். ஆனா ஆளவந்தார் பூர்வத்திலேயே பெரிய வேதாந்த வித்வானா இருந்தார் அப்படின்றதையும் நாம மறக்காத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். பொதுவா ஏதோ இவர் ராஜாவா இருந்ததுனால மணக்கால் நம்பிதான் இவரை முயன்று போய் பார்த்து இவரை திருத்தி பணி கொண்டார். அதாவது திருத்தி பணி கொண்டார் அப்படின்னு சொல்றது
இவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னோ இல்ல மாறி இருந்தார்னோ அப்படி நாம நினைக்க கூடாது. லோகத்துக்கு ராஜாவா இருந்து ரட்சிச்சார். அதிலிருந்து திருத்தி லோகத்துல இருக்கிறவாளை ரட்சித்த காட்டிலும் லோகத்தில் உள்ளவார்களுடைய ஆத்ம ரட்சணத்தை பண்ணக்கூடிய ஆச்சாரியனை ஆகணும். லோகத்துல இருக்கிறவர்களுடைய சரீரம், அதான் லோகத்துல இருக்கிற ரட்சிக்கிறதுன்னா அவளுடைய சரீரத்துக்கு ரட்சணம். மணக்காரம்பி பண்ணின காரியம் அந்த மாதிரியான இந்த ராஜாவா இல்லாம லோகத்தில் உள்ளவர்களுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்காக ஆச்சாரியனை ஆக்கின பெருமை தான், அதுதான் பண்ண. ஆனா ஆளவந்தார் பூர்வத்துல ஒரு நல்ல வேதாந்தியாவே இருந்தார். அவர் தன்னுடைய குலத்துக்கு தகுந்தா போல ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருப்பேரனார் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரியான விசேஷ ஞானமுடையவராகவே இருந்தார் அப்படின்றத நாம நன்னா தெரிஞ்சுக்கணும். அதுல கீதையினுடைய அர்த்தத்தை விசேஷமா மணக்கால் நம்பி உபதேசம் பண்ணார் அப்படின்றது சரி. ஆனா இவருக்கு வியாச சூத்திராதிகள்லாம் ஏற்கனவே நல்லா தெரிஞ்சவர் தான். அதனால இப்போ ஆளவந்தாருடைய சரித்திரத்தை நாம தெரிஞ்சுக்குவோம். ஆளவந்தாருடைய பிதாமகன் ஸ்ரீமன் நாதமுனிகள் அதாவது தன்னுடைய குடும்ப சகிதமா எல்லாரோடையும் பிருந்தாவனத்துக்கு எழுந்தருளி கண்ணன் எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணணும் சேவிக்கணுன்றதுக்காக கிளம்பி போனார். போற இடத்துல அங்கங்க புண்ணிய தீர்த்தங்கள் ஸ்நானம் பண்ணி கடைசியில பிருந்தாவனத்துல போய் சேர்ந்தார். அந்த இடத்துல அந்த க்ஷேத்திரத்தினுடைய அழகை கண்டு அப்படியே கொஞ்ச காலம் தங்கி இருந்து பெருமாளை சேவிச்சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பகவான் நியமனம் பட்டு ஊருக்கு எழுந்தவங்க சொந்த ஊருக்கு. ஏன் பிருந்தாவனத்துக்கு இவர் போனார்னா, இந்த சொட்டை குலத்தவர்கள் இடத்துல கண்ணனுக்கு ரொம்ப அதீதமான திருவுள்ளம். அதுவும் இந்த ஆளவந்தாருடைய சரித்திரத்திலே வரப்போறது. அதுவும் ஆளவந்தார் இடத்திலேயே அந்த சொட்டை குலத்தவரை சேர்ந்தவர், நாதமுனிகள் குலத்தவர் சேர்ந்தவர்ன்றதுனால ஆளவந்தாரையே கண்ணன் உற்று நோக்கினான் அப்படின்னு நாம பார்க்க போறோம். அதனால இப்படி அந்த திருவம்சத்துக்கு அந்த கண்ணன் பெருமான் வசப்பட்டவனா இருந்து அவர்களையே நோக்கக்கூடியவனா இருக்கிற அளவுக்கு அவர்கள் கண்ணனை உபாசனம் பண்றவர்கள். அதனால பிருந்தாவனத்துக்கு ஏழினார். அங்க ஏழுகிற சமயத்துல அந்த கண்ணனுடைய யமுனை துறை வந்திருக்கானே, மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்னு ஆண்டாள் அனுசந்தானம் பண்ணால அந்த கண்ணனுடைய விசேஷ அனுகிரகத்துக்கு பாத்திரமானார். அதனால நாதமுனிகள் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய புத்திரரான ஈஸ்வர பட்டாழ்வானுக்கு குழந்தை ஜனிச்சதுன்னா தனக்கு பேரம் பார்க்கலான்னா அவனுக்கு யமுனை துறை ஒன்னு பெயரிடணும் அப்படின்னு திருவுள்ளப்பட்டார்.
அந்த திருக்குள்ளத்தம்படிதான் ஈஸ்வரப்பட்ட ஆழ்வான் நாதமுடைய திருப்பேரனாருக்கு யமுனை துறைவன் அப்படின்ற பெயர். யாமுனாச்சாரியர் அப்படின்னு அவருக்கு நாமகரணம் யமுனை துறைவன். அதுதான் ஆளவந்தாருடைய திருநாமம் என்ன? யமுனை துறை யாமுனன் அப்படி யாமுனாச்சாரியர். ஆனா அவர் ஆளவந்தார்னு அழைக்கிறதுக்கு காரணம் என்ன? பிரசித்தமா நாம அனுசந்தானம் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த யமுனை துறை மகாபாஷ்ய பட்டர் அப்படின்னு ஒரு சுவாமி அந்த தேசத்துல இருந்தார். வீரநாராயணபுரம் பிராந்தியத்துல. அந்த சுவாமியின் இடத்துல சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சார். அந்த சமயத்துல அந்த தேசத்தினுடைய அரசன் இருக்கானே, அந்த வித்வான் ஆட்சி ஆழ்வான் அப்படின்னு இருந்தார். எப்படி குடிகள்லாம் ராஜாவுக்கு கப்பம் கட்டுவாளோ, அதான் வரி செலுத்துவாளோ, அதுபோல அந்த ஆஸ்தான வித்வான் மற்றைய வித்வான்கள் எல்லாம் கப்பம் கட்டாமல் நாமெல்லாம் வரி கட்டுறோமோ இல்லை இன்கம் டேக்ஸ், அந்த மாதிரி அவன் கப்பம் அந்த ஆக்கி ஆழ்வான் அப்படின்ற ஆஸ்தான வித்வான் எல்லாரிடத்துலையும் கப்பத்தை வசூல் பண்றதுக்கு அவளுக்கு கடிதம்லாம் எழுதினான். இந்த மாதிரி ஆளவந்தார் அங்க அபியசிக்கிற சமயத்துல அந்த மகாபாஷ்ய பட்டர் அவருக்கு இந்த கப்பம் கட்டும்படியான ஒரு கடிதம் வந்தது. இத பார்த்து அந்த மகாபாஷ்ய பட்டருக்கு வருத்தம் ஏற்பட்டது. எப்படி நாம கப்பம் கட்டுறது அப்படின்னு. பரமகாந்தனால அவருக்கு என்ன போறது, அதனால கப்பம் எப்படி செலுத்துறதுன்னு கஷ்டம் வந்து அதே ஆச்சாரியனுடைய கஷ்டத்தை இவர் சகிக்கல. இப்படியா ஒரு கடிதம் வருது, ஆச்சாரியனுக்கு இந்த மாதிரி ஒரு துன்பத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த கடிதம்ன்றது ராஜசேவர்கள் தானே கொண்டு வருவார். ஏன்னா அவர் ஆஸ்தான வித்வானத்தினால அந்த ராஜசேவர்களுடைய முன்னிலேயே அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டார். கிழிச்சு போட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லணுமோ இல்லை, ராஜ்யசபையிலேருந்து வந்திருக்குதே அந்த ஆஸ்தான வித்வான்லேருந்து. அதனால அந்த பதில்ல என்ன எழுதினார் அப்படின்னு சொன்னா, அதான் வந்தார் யமுனை துறவர் என்ன எழுதினார்னா, நவயம் கவயஸ்து கேவலம் நவயம் கேவல தந்திரபாரகாக அபிது பிருத்திவாதி வாரண பிரகடாட்டோப விபாடன க்ஷமாக அப்படின்னு எழுதி பதிலா ஒரு ஸ்லோகத்தை எழுதி அனுப்பிச்சார். அதாவது நவயம் கவயஸ்து கேவலஹா, நாங்க கேவலம் கவிகள் அல்ல, இதோ பாட்டு பாடி பழக்கிறவா இல்லை, மன்னா மனுஷரை பாடி படைக்கும் பெரும் பொருள் அப்படின்னு சொன்னாரு. ஏதோ கவி பாடுறதுக்கு சாமர்த்தியம் இருந்ததுன்னா போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் பாடி இந்திரன் சந்திரன் அவெல்லாம் பாட்டு பாடி சன்மானம் வாங்கக்கூடிய கவிகள் அல்ல அப்படின்னு அர்த்தம். நவயம் கவயஸ்து கேவலம் நவயம் கேவல தந்திரபாரகாக, நாங்க தந்திர சாஸ்திரங்கள்லாம் மட்டும் வாசிச்சவா இல்லை. தந்திர சாஸ்திரங்கள்லாம் இது பண்ண அந்த தந்திர சாஸ்திரங்கள் படித்து ஏதோ பிழைப்பை நடத்துறதுக்கு
என்ன யார் நாங்க அப்படின்னா அபிது பிருத்திவாதி வாரண பிரகடாட்டோப விபாட்டன க்ஷமா. பிருத்திவாதிகளாய் இருக்கக்கூடிய மதம் பிடித்த யானையின், பிருத்திவாதிகள்லாம் மதம் பிடிச்ச யானை போல, அந்த மதம் பிடிச்ச யானையை அடக்கக்கூடிய சிம்மங்கள் அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணும் நாங்க அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அபிது பிருத்திவாதி இன்னும் நாங்க என்ன அப்படின்னா பிருத்திவாதி வாரணம் இருக்க அதனுடைய பிரகட்டாட்டோப விபாட்டன க்ஷமாக, அந்த பிருத்திவாதி அதை அடக்கக்கூடியதான, அந்த யானையை அடக்கக்கூடியதான சாமர்த்தியம் உடைய சிம்மங்கள் அப்படின்றத எழுதி அனுப்பிச்சார். இப்படி எழுதி அனுப்பிச்ச உடனே இந்த விஷயத்தை ராஜா தெரிவித்தார். ராஜா தெரிஞ்சின்றார் ஆஸ்தான வித்வான் மூலமா. தெரிஞ்ச உடனே இப்போ ஆஸ்தான வித்வானுக்கு இந்த ராஜ்யத்துல சேர்ந்தவாள் மூலமா ஒரு அவத்தியம் வந்துருக்குது. கப்பங்கட்டுன்னு சொன்னா அதன்படி பணிந்து நடக்காம கப்பம் கட்ட மறுத்தது மாத்திரமில்லை, இந்த பட்டாட்டோமா இருக்கக்கூடிய மதவாதம் பிடிச்ச மதம் பிடிச்ச யானை போல இருக்கக்கூடிய வாதிகள்லாம் இருக்காளே, அவளை அடக்கக்கூடிய சிம்மஸ்தானத்தில் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்ன. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாஸ்திராதிகள் கீழே என்ன நான் வயம் கேவலம்னு சொன்னது தந்திரபாரகர் இல்லை, இது இல்லை. அதனால கேவலம் நாங்க குழைப்ப நடத்துறதுக்காக எங்களுடைய ஞானத்தை சம்பாதிக்கல, உபயோகப்படுத்தல. இந்த மாதிரி இருக்கவாள்லாம் அடக்கக்கூடியவாள்னா என்ன அர்த்தம், நாங்கள்லாம் குழைப்புக்காக இல்லை வேதாந்திகளாக இருந்து இருக்கோம் அப்படின்றது தான் அதுல துவனி. அதனால இந்த ஸ்லோகத்திலேயே ஒரு ஆக்கியாழ்வான்ற ஒரு ஆஸ்தான வித்வானா இருக்கக்கூடிய பதில் எழுதினாக்கா அப்போ இவர் நல்ல சாஸ்திர பாரங்கதரா இருக்கார் அப்படின்றதும் தெரியுது. அதோட கூட நான் கேவல தந்திரபாரகர் இல்லை, கவிகள் இல்லை அப்படின்னு சொன்னதுனால வேதாந்தியாவும் இருக்கார் அப்படின்றது நன்னா இதுலயே தெரியுது. சரி, இதுக்கு மேல இந்த இடத்த தொடருவோம். ஏன்னா இந்த இடத்துல என்ன தெரிஞ்சதுன்றத நாம தீர்மானம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் உடனே ராஜா என்ன பண்றது, இந்த மாதிரி வந்திருக்குதே அப்படின்னு இந்த தம்பதிகள், அரச தம்பதிகள் ஆலோசனை பண்ணான். இப்ப ஆஸ்தான வித்வானுடைய கௌரவத்தை குறைக்கிற மாதிரி நடந்து போச்ச விஷயம், இத சரி பண்ணணும். இல்லைன்னா ஆஸ்தான வித்வானுக்கு ஒரு தலைவலி ஏற்படும். அது ராஜா, அது யாரால, இத்தராளாலே இருந்தா பரவாயில்ல, தன் தேசத்தாலே ஏற்பட்டு போச்சு. அதனால இதை சரி பண்ணி சமரசம் பண்ணணும். அதனால ராஜமாதா என்ன, ராஜ பத்னி என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு கவியை பதிலா எழுதி அனுப்பினவர் அப்போ அவர் மகானா தான் இருக்கணும். அதனால அந்த மகான் இந்த ராஜ்யசபைக்கு வரவழைக்கிறதுக்கு நாம நியமிச்சு அதுக்கு தகுந்த மரியாதையோட அவர் அழைச்சுட்டு வரணும் அப்படி. ஆனா ராஜா இந்த மாதிரி சொன்னவரை சாதாரணமாவே அழைச்சுட்டு வரலாம், சாதாரணமாக தான் அழைச்சுட்டு வரணும். யார் அந்த புலவர், யார் அந்த வித்வான், அழைச்சுன்னு வா அப்படின்னு சேவகாலை அனுப்பிச்சு அழைச்சுன்னு இந்த ஆஸ்தான வித்வானோட அவளை வாதம் பண்ணி அவளுடைய இந்த
ஆஸ்தான வித்வானுக்கு பணியாத தன்மை இருக்குது, அதை பணிய வைக்கணும். சாதாரணமா லோக ரீதியா சொல்றேன். ஏன்னா ஆஸ்தான வித்வான் தானே பெரியவர், நல்ல பிரௌட பண்டிதர்னு அர்த்தம். அதனால அப்படி பணிய வைக்கணும். ஆனா அந்த இடத்துல ராஜபத்னிக்கு என்னன்னா இப்படி இருக்கவர் மகானா இருக்கணும். ஏன்னா காரணம் என்னன்னா இதுல இப்ப நாம வேதாந்தியும் தீர்மானம் பண்ணுவேன். அதனால அந்த மாதிரி ஒரு மகானா இருக்கணும். அவரை ராஜசபைக்கு அழைச்சிட்டு வரத்துக்கு தகுந்த மரியாதையோட அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு அவளுடைய அபிப்பிராயத்தை சொன்னான். அப்படி ஒண்ணுமே இல்லாத திடீர்னு ஒரு மரியாதையை கொடுத்தா அந்த ஆஸ்தான வித்வான் ஒத்துப்பாரா? ஒத்துக்க மாட்டார். இருந்தாலும் ராஜா சொல்றாரு, சரி பண்ணட்டும், அவன் வந்தா விட்டு நாம சபையில பார்த்துப்போம் அப்படின்னா அவர் வாய் மூணு இருக்கணும். இது அனபிமதமா இருந்தா கூட என்ன பண்ணார், தன்னுடைய ராஜ சேவகர்கள்லாம் கூட்டு ஒரு பல்லக்கோட அனுப்பிச்சு இந்த ஸ்லோகம் எழுதினவரை அந்த பல்லக்கில் அழைச்சின்னு வாங்க அப்படின்னு கட்டளையிட்டான். உடனே மந்திரி என்ன பண்ணார், யமுனேஸ்வரோட போய் அரசன் உங்களை அழைச்சின்னு வரும்படி பல்லக்கு அனுப்பிச்சிருக்கார், நீங்க அந்த பல்லக்கில் எழுந்தருளணும். ஏன்னா இவரை பார்த்தா பெரிய வித்வானா இருக்கே, அதனால அந்த பல்லக்கில் எழுந்தருளணும் பிரார்த்திச்சான். உடனே யாமுனாச்சாரியர் என்ன பண்ணார், அரசனுடைய இந்த நல்ல சுபாவத்தை தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு வரதா ஒத்துண்டார். இல்லைன்னா நான் அதெல்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் வரமாட்டேன், போகணுன்னா பண்டிதரை வர சொல்லு அப்படிங்கிற சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி நல்ல மனோபாவமா ஒரு கௌரவ புத்தியோட கூட அந்த ராஜா நடந்துட்டு இருக்கிறதுனால பல்லக்கு அனுப்பிச்சிருக்கிறதுனால உடனே இப்ப இவர் பல்லக்கில் எழுந்தருளினா அந்த ராஜ்யசபைக்கு வெறுமை இருந்தா போருமா? வெறுமை எழுதினா நன்னா இருக்குமா? வித்வான் தானே பல்லக்கில் எழுந்தருள பண்றா. அப்போ இந்த வித்வானை பிரசம்சிச்ச கட்டியங்கள்லாம் சொல்லிட்டு வரணுமோ இல்லை? அப்பதான் அது பல்லக்கில் போறதுக்கு சௌகரியமா இருக்கும், ஒரு சுத்தமா இருக்கும். அதனால இவர் என்ன பண்ணார், தன்னுடைய சிநேகிதாள்லாம் கூட வரும்படி பண்ணி அந்த சிநேகிதாளை ஒரு ஸ்லோகத்தை உத்கோஷம் பண்ணிட்டு வர சொல்லி சொன்னார். இப்போ நாம் ஐசிங்கர்லாம் எழுதினா ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா அப்படின்னு அவளுடைய இதெல்லாம் சொல்கிறோம், தனியன்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு போகிறோம், அப்படிலாம் பண்ணுறோம். அது போல இவர் என்ன பண்ணார், ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு வர சொல்லி உத்கோஷம் பண்ணிட்டு வரும்படி சொன்னார். அதுதான் சுவாமி தேசிகன் கூட இதில் ஸ்லோகத்தில் இது ஸ்ரீஸ்துதியில் சொல்லுது, ஸ்லாகா சப்த ஸ்ரவண முதிதாக ரக்விண சஞ்சரந்தி. அதனால இப்படிலாம் ஆச்சாரிய புருஷர்கள்லாம் எப்படி இருக்கா, சத்ரா சுபக சிரசா. சத்திரம், சத்திரம் என்ன புகழக்கூடிய இது என்ன, ஸ்லாகா சப்தங்கள்லாம் என்ன, சாமரங்கள்லாம் என்ன, இப்படி வீச அவள்லாம் லோகத்தில் சஞ்சரிக்கிறான்னு சொல்லிருக்க. சரி, அதனால அந்த ரீதியில ஆள வந்தார்னா யாமுனாச்சாரியர் பல்லக்கில் எழுந்திருக்க. அந்த ஸ்லோகம் ஆசைலாத்து அத்ரி கன்யா சரணகிசலன்யாச கண்டாதி ஆசீன. ஆமா கிருஷ்ணா, ஆசைலாத்ரிகன்யா சரணகிசல ஆசைலாத்ரிகன்யா சரணகிசலன்யாச தன்யோபகண்டாதி ஆரக்ஷ ஆரக்ஷானீத. ஆரக்ஷானீத
சீதா முக கமல சமுல் சமுல்லாசேதோश्च சேதோः ஆஜராஜ்ய பிரதீச்ச क्षितिधर युगलात् अर्क चंद्रावतंसात् मीमांसा शास्त्रयुग्म विमलमनाः मृग्यतां मधुसोन्नः आशैलात् अद्रिकन्याः चरण किशल चरण किशलय न्यास धन्योपकण्ठात् आरक्षति आरक्षानीत सीता मुख कमलम् उल्लासहेतोश्च सेतोः आचप्राच्य प्रतीक्ष क्षितिधरयुगलात् अर्क चंद्रावतंसात् मीमांसा शास्त्र युग्म विमलनाः मृग्यताम् मादृशोऽन्यः அப்படி. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஆசைலாத் அத்ரி கன்யா, ஆசைலாத் அதாவது ஆசைலாத்துன்னா சைலம்ன்றது பர்வத்தமா இருக்கக்கூடிய இமயமலை. எப்படின்னா கன்யா சரண கிசலய ஞாச தன்யோப கண்டாத்து அப்படின்னு இருக்கு. அதாவது ஆசைலாத அத்ரி கன்யா, அந்த கிரிராஜன் இருக்கானே, அந்த கிரிராஜனுடைய சரண கிசலயன்யாச தன்யோபகண்டாத்து, அந்த சரண விநியாசம் அடி வைப்பினால தன்ய தன்யமா இருக்கக்கூடிய பிரதேசங்களுடையா கிரிராஜனுடைய என்ன, கிரிராஜன் இல்லை, அது கன்யா, அதான் கிரிஜையனுடைய, அதாவது கிரிராஜனுடைய புத்திரியா இருக்கக்கூடிய என்ன, கிரிராஜனுடைய புத்திரியா இருக்கக்கூடிய கிரிஜா இருக்காளே, அந்த கிரிஜையனுடைய சரண விநியாசம். அதாவது சரண விநியாசம்னா அவ அடி வைக்கிறதுனால அந்த பிரதேசங்கள்லாம் அவ இருக்கிறது தன்யமா இருக்கக்கூடிய பிரதேசங்களுடைய ஹிமவத் பர்வதம். கிரிராஜன் இமயமலை அப்படின்னு நேர சொல்லாது, அந்த கிரிராஜனுடைய புத்திரி கிரிஜை இருக்காளே, அந்த கிரிஜாவனுடைய அங்க அந்த தன்னுடைய பிதாவினுடைய இடத்துல அது அடி வைப்பு இருக்குமோ இல்ல, அதனால தன்யமாகப்பட்ட அந்த பிரதேசங்களை உடைய, அந்த பிரதேசம் என்னது, ஹிமவத் பர்வதம். தன்யோபகண்டாத்து, அது தொடக்கமா ஹிமவத் பர்வதம் முதல் ஆரக்ஷதி நீத அநீத ஆரக்ஷ அநீத சீதா, அந்த ராவணனால ஆனீத்த கொண்டு வரப்பட்ட சீதா இருக்காளே, அபகரிக்கப்பட்ட சீதா, ஏன்னா அவனால கவரப்பட்டவ தானே, அபகரிக்கப்பட்டவ தானே. ரட்சிக்கப்படாத சீதாவா இருந்தா அவன் அபகரிச்சுட்டான். ஏன்னா சித்திரகூடத்துல
அப்படித்தானே ராமன் எழுதிட்டார், பின்னாலேயே லக்ஷ்மணனும் எழுதிட்டார், அனுப்பப்பட்டார். ரெண்டு பேருமே அவளால் தான் அனுப்பப்பட்டா. இருக்கட்டும், அந்த கதை. அதாவது பொன்மானை கொண்டு வான்னு சொல்லி ராமன் அனுப்பிச்சார். பொன்மானுடைய மாய வார்த்தையை கண்டு ஏதோ ராமனுக்கு ஆபத்து ஏற்பட்டு போச்சு, நீ ராமனை போய் காப்பாத்து அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை அனுப்பிட்டார். ரட்சிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இவ தனியே இருந்தா. உடனே அவன் என்ன பண்ணா, கொண்டு போயிட்டான். ஆரக்ஷானீத சீதா, அப்பட்ட சீதா இருக்காளே சீதாதேவி, முக கமல சமுல்லாச சேதோ, அவருடைய முக கமலம் ராவணனால் அபகரிக்கப்பட்டா அந்த முக கமலம் எப்படி இருக்கும்? கூம்பி போயிடும், வாடி போயிடும். ஆனா அந்த வாடி போனது எப்ப மலரும், உல்லாசமா இருக்கும் அந்த முக கமலம். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மலர்ச்சிக்கு காரணம் எதை பார்த்தா அது மலரும் அப்படின்னா, சேதோ, அந்த ராமசேத்து. ராமன் சேத்துவ பந்தம் தான், சேத்துவை கட்டி அது வழியா வரான் அப்படின்னு அந்த சேத்துவை பார்த்த உடனே அவருக்கு முகமலர்ச்சியா இருக்கு. நம்முடைய பர்த்தா நம்ம ராவணன் அழிச்சு கை கொள்ள போறான் அப்படின்ற அந்த ராவணன் கொண்டு வரச்சே முகம் கூம்பி போச்சே, அந்த முகம் உல்லசித்தமா. அதனால அந்த உல்லாசத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய சேத்து பர்யந்தம், ராமசேத்து பர்யந்தம் ஆசையில்லாது அத்ரி கன்யா அப்படின்னு அந்த இமயமலை பர்வதம் தொடங்கி ராமசேது பர்யந்தம் அப்படின்னா இந்த பூமண்டலத்தை இந்த சந்திர அர்க்க சந்திராவதம் சாத்து. அதனால சூரிய சந்திரர்களுடைய உதயாஸ்தமனங்களுக்கு ஏதுவா இருக்கக்கூடிய ஆச்ச பிராச்சிய பிரதீட்ச க்ஷிதிதர யுகளாத்து அர்க்க சந்திராவதம் சாத்து. சூரியனும் சந்திரனும் கிழக்கு திக்கிலையும் மேற்கு திக்கிலையும் உதிக்கிறான், அஸ்தமனாரானே. இவாளுடைய உதயாஸ்தமனுக்கு ஏத்துவா இருக்கக்கூடிய கிழக்கு மலை, மேற்கு மலை, அதில் இருக்கக்கூடிய மத்தியம பிரதேசம், அப்படிப்பட்டதான் இந்த பூலோகம். அதாவது ஒண்ணுமில்லை, வடக்கு எல்லை இமயத்திலேருந்து தெற்கு இந்த ராமசேத்து பர்யந்தமும், கிழக்க உதயகிரியும் மேற்க அஸ்தமனகிரியும், இந்த இடைப்பட்ட பிரதேசம் இருக்குதே இந்த பூலோகத்துல, மீமாம்சா சாஸ்திர யுக்ம விமலமனாஹ மிருகதாம் மாதுஷோன்யா. இந்த இடைப்பட்ட பிரதேசம் இருக்குதே இந்த பூலோகம், இந்த பூலோகத்துல மீமாம்சா சாஸ்திர யுக்ம, மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்றது ரெண்டுன்னு சொல்ற. பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை. பூர்வ மீமாம்சைன்றது வேதத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் கர்ம காண்டம்னு, உத்தர மீமாம்சைன்றது வேதாந்தத்தினுடைய அர்த்தமா பண்ணப்பட்டது பிரம்ம காண்டம் அப்படின்னு. அதனால அந்த உத்தர மீமாம்சை தான் சாரீரக மீமாம்சை, அதுதான் ஸ்ரீபாஷ்யம் அதெல்லாம். அதனால இருக்கட்டும் வந்துடும். அதனால இப்ப என்னன்னா, இந்த ரெண்டு மீமாம்சைகள்லையும் விமலமனாஹ மிருகதாம் மாதுஷோன்யா, இந்த ரெண்டு மீமாம்சைகளையும் பரிசிரமப்பட்டு நிர்மலமான மனச உடைய மாதிரிச மிருகதாம் ரொம்ப துர்லபமா இருக்கக்கூடிய மாதுஷோன்யா வேறு யாருன்னா அந்நாள் இதராள் உண்டா என்ன போல அப்படின்னு சொல்றார். இந்த இமயமலை தொடக்கமா, வடக்க இமயமலை தொடக்கமா தெற்க ராமசேத்து பர்யந்தமும், உதயகிரி அஸ்தமனகிரி கிழக்கையும் மேற்கையும் இருக்குது இந்த
மத்தியத்தில் இருக்கிற இந்த பூமண்டலத்துல ரெண்டு மீமாம்சையிலையும் பரிசிரமப்பட்டு விமல மனசா உடைய நிர்மலமான மனச உடைய மாதிரிஷா மிருக்யதாம் துர்லபமான என்ன போல மாதிரிஷா அந்யா வேறொருவர் உண்டா அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை உத்கோஷிச்சுட்டு வர சொன்னார். இப்படி உத்கோஷிச்சுட்டு போச்சே என்ன ஆயிடுத்து, ஏற்கனவே நவயம் கேவலஸ்து கவயஸ்து கேவலம் அப்படின்னு சாகித்யத்திலேயே அரச தம்பதிகள் அதுல தம்பதியில பத்னிக்கு ராஜபங்கிக்கு இவர் ரொம்ப மகான்ற எண்ணம் வந்துடுத்து. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லோகத்தை உத்கோஷிச்சுட்டு போச்சு, இவர் மகானை தவிர வேற ஒத்துருமே இல்லை அப்படின்னு இது வந்துடுத்து அவளுக்கு தம்பதிகளுக்கு. அதனால அந்த இவரை அழைச்சி ராஜா என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, நிறைய வித்வான்கள்லாம் இந்த சபையில் அழைச்சி ஆக்கிய ஆழ்வானும் யாமுனாச்சாரியரையும் வாதம் பண்ணும்படி கேட்டுண்டான். ஏன்னா இப்போ கப்பம் கட்டணும்னா தோத்தாதானே கப்பம் கட்டணும். அதனால இவருடைய தன்மை மேன்மையான தன்மையே இவர் ஜெயிச்சு காட்டணுமோ இல்லோ கப்பம் ஓணுன்னு சொன்னா. குறுநில மன்னர்லாம் எப்படி கப்பம் கட்டுறா, பெருநில மன்னர் குறுநில மன்னரை ஜெயிச்சு அடக்கி ஆள்றதுனால தான் அவன் கப்பம் கட்டுறான். அது போலதான் இங்கேயும் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை அதான் ஆக்கிய ஆழ்வானையும் யாமுனாச்சாரியும் வாதம்படி கேட்டுண்டார். அப்போ அந்த பத்னி என்ன பண்ணா, யாமுனாச்சாரியருடைய தேஜஸை பார்த்து இந்த வாதத்துல இவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு பத்னி ஏற்கனவே இவரிடத்துல இவருடைய தேஜோ விசேஷத்தை பார்த்து சொன்னான். ஆனா ராஜாவுக்கு என்ன, தன்னுடைய ஆஸ்தான வித்வான் ஜெயிப்பார் அப்படின்னு சாதாரணமா சொன்னார். இவ உடனே என்ன பண்ணான்னா, ராஜா நீ சொல்றபடி யாமுனர் ஜெயிச்சாக்கா உனக்கு பாதி ராஜ்யம் தரேன் அப்படின்னு சொன்னான். ராணி ஆக்கியாழ்வான் ஜெயிச்சுட்டாக்கா நான் உனக்கு ஜாஸ்தியா இருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பிரதிஜை பண்ணிண்டா. அப்புறம் ஆக்கியாழ்வானே என்ன அந்த சதஸ்ல நடந்தது, ஆக்கியாழ்வானே எப்படி இவர் வாதில் வென்றார் அப்படின்றத நாளைக்கு இது பண்ணும். அதனால இப்ப இந்த ஸ்லோகத்தினால என்ன தெரியுதுன்னா, நாங்க கேவல தந்திரபாரகால் இல்லை, கேவலம் கவிகள் இல்லை அப்படின்னு சொன்னதுனால நாங்கள்லாம் வேதாந்திகள், எம்பெருமான பாடக்கூடியவர்கள், எம்பெருமானத்தான் ஆராதிக்கக்கூடியவாளை தவிர மீதி பேருக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனாலையும் இவர் நல்ல வேதாந்தின்னு தெரியுது. அது மாத்திரம் இல்லாத மீமாம்சா சாஸ்திர யுக்ம விமலமனாகா அப்படின்னு சொன்னதுனாலையும் சாரீரக சாஸ்திரத்துல அதான் வேதாந்த சாஸ்திரத்துல இவர் வல்லுனரா இருக்கார் அப்படின்றதும் தெரியுது. அதனால இவர் தன்னுடைய குலப்பெருமைக்கு தகுந்தா போலே நல்ல வித்வானாதான் இருந்தார். அப்படி வித்வானா இருக்கிறத லோகத்துக்கு ராஜாவா இருக்காது, லோகேஸ்வரனுக்கு கீழே ஆச்சாரியனா இருந்து எல்லாரையும் லோகேஸ்வரனை அடிபணியும்படி பண்ணணுன்றதுக்காக கீதா சாஸ்திரத்தை நாதமுனிகள் சொன்னபடிக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்றது தான் நாம தெரிஞ்சுக்கணும். இவர் நல்ல வேதாந்தி, அதுக்கு முன்ன இவர் ஏதோ சாமான்யமா தெரிஞ்சிருந்தார் அப்படின்ற சாமானிய புத்தி கொள்ளக்கூடாது. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷ ரகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரதிதீசான பதாசிரயம் ஸ்ரீவத்சவம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.